మనవడా ఎక్కడికి వెళ్ళిపోయావురా? ఎంతసేపు నాయనమ్మా నాయనమ్మా అని నా చెంగు పట్టుకుని వదిలేవాడు కాదు. ఒరే తండ్రి, అమ్మా ఏడవద్దమ్మా, నీ మనవడు వచ్చేస్తాడమ్మా. வீடு வந்து சரிங்க போ. நான் உனக்கு லாலிபாப் வாங்கிட்டு வரேன் போ. சரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் போடா. சரி. பையன் உங்களை பார்த்து அதிர்ச்சி அடையறான். அதான் எனக்கு புரியல. என்னடா ரெட்டலை காமிக்கிற? என்ன குழந்தை ரெண்டு அப்பாங்குது? குழந்தை அநேகமா போய் சொல்லாது. ஆமா ஆமா, இதுல ஏதோ விவகாரம் இருக்குது. கேட்டியாடி? நேரத்துக்கு ஒரு துணி மாத்திக்கிட்டு இப்படி சிரிப்பு கட்டினீங்க. இப்ப எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாரு. நான் சிரிப்பு கட்டினேன். அவங்க சொன்ன நீங்க சொல்லிடுவீங்களா? நீ போட்ட பழி வாடகைக்கு. டேய், உனக்கு இவர் மட்டும் தான் அப்பா? இல்ல, எனக்கு ரெண்டு அப்பா. ஐயோ. ரெண்டப்பா. 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 சும்மா இருங்க. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அவன் ரெண்டு அப்பானா நீங்க கிக்கிக்கின்னு சிரிக்கிறீங்களா? இல்ல சின்ன பாப்பு, there is a matter. இத்தனை நாளா உங்ககிட்ட மூடி வச்சிருந்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். கம் கம் இன்சைட். ஏய் அனிதா, சிம்பிளா இல்ல? உன்னதாண்டி மூட் அவுட்டா? ஏய் உனக்கு விஷயம் தெரியாதா? என்னடி அந்த கிரைம் இன்ஸ்பெக்டர் லவ் பண்றதா சொன்னான்ல, சுத்த டூப்டி. கரெக்ட். அந்த ஆள் உன்னை உண்மையா லவ் பண்றதா இருந்தா ஒரு தடவையாவது வந்து பாத்துப்பான்ல. ஏய் வாய மூடுங்கடி. என் ஆளுக்கு 24 ஹவர்ஸும் டியூட்டி 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 தான். உங்க ஆளுங்க மாதிரி சாயங்காலம் பீச் சினிமான்னு கூட்டிட்டு போய் செலிப்ரேஷன் பண்றது என் ஆளு கிடையாது. சும்மா இருங்கடி, முட்டாள்தனமா வளராதீங்க. பின்னாடி யார் வந்திருக்காங்கன்னு பாத்துட்டு பேசுங்க. போடி போய் பேசுடி. 2-3 நாளா எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. நான் பேச மாட்டேன். ஏய் இவ்வளவு தூரம் அவர் உன்னை தேடி வந்திருக்காருல, போய் பேசுடி. சரி, நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றீங்க, ரொம்ப பாவமா இருக்கு. உங்களுக்காக வேணா போய் பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வேற ஏதாவது கேஸ் விஷயமா தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நீங்க என்னதான் பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க எதிரில ஒரு 2 minutes கேஷுவலா பேச போயிடுறேன். ஏய், அவர் என்ன காஃபி சாப்பிட்டு கூப்பிட வந்திருக்காரு. ஆனா நான் உங்களை விட்டுட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் என்ன மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். நான் உண்மையிலேயே உன்னைத்தான் பார்க்க வந்தேன். உன்னைத்தான் பார்க்க வந்தேன். ரியலி? ஏய் அவர் என்னதான் பார்க்க வந்திருக்காரு? ஐயோ எனக்கு கை வல்ல கால் வல்ல. ஐயோ இத பாருங்க. என்னாச்சு? என் காதல நீங்க ஏத்துக்கலையா? காபி சாப்பிட்டு அப்புறமா பேசுவோம். ஐயோ ஏய் ஏய் காபி சாப்பிட்டு கூப்பிடுறாரு. நான் காபி சாப்பிட்டு வந்துறேன். இல்ல நான் இவர் கூடவே போறேன். நாளைக்கு பாப்போம். என்னங்க நான் காபி மிக்ஸ் பண்ணட்டுமா? ஒரு நிமிஷம். அடையார்ல காசிநாத்னு ஒரு பெரிய புள்ளி இருக்காரு, தெரியுமா? ஓ தெரியுமே, பெரிய கோடீஸ்வரர். யார் எந்த உதவி கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாரு. அவ்வளவு தங்கமான மனுஷன். நாளைக்கு நீ உன் ஃப்ரெண்ட்ஸுகளோட அந்த ஆள் வீட்டுக்கு போற. போய் அந்த ஆளுகிட்ட டொனேஷன் கேட்கிற சாக்குல அந்த ஆள் வீட்டுல அந்த ஆளுக்கு தெரியாம ஏதாவது ஒரு மறைவான இடத்துல இந்த மைக்கை பிக்ஸ் பண்ணு. பிக்ஸ் பண்ணி வெளியே கார்ல உட்காந்துட்டு உள்ள அந்த ஆள் என்னெல்லாம் பேசுறாரோ அத ஒரு கேசட்ல டேப் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் நான் கான்டாக்ட் பண்ணும்போது அந்த கேசட் என்கிட்ட கொடுக்குறேன். உரலுக்கு வாக்கப்பட்டா இடி வாங்கித்தான் ஆகணுங்கிறது சரியா தான் இருக்கு. இது பாருங்க, நீங்க என்ன லவ் பண்ண போறீங்கன்னு ஆசையா வந்து உட்கார்ந்தா உங்களை மாதிரி எனக்கும் போலீஸ் உத்தியோகம் கொடுத்தா என்ன அர்த்தம்? என்ன லவ் பண்ற பொண்ணுக்கு கொஞ்சமாவது போலீஸ் மொழி இருக்கணும். அதை செக் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட். ஓகே, இதுல நான் பாஸ் பண்ணிட்டா அடுத்தது லவ் தானே? பண்ணு, அப்புறம் பாப். கமிஷனர் பொண்ணு ஆசத்தி காட்டுறேன். சரி ஓகே, இன்னொரு 1 ஹவர்ல நான் வந்துடுறேன். இந்த
வெயில இந்த காய்கறி கூடையோட எப்படிடா வீட்டுக்கு போய் சேரதேன்னு நினைச்சேன். நல்ல வேளை நீ வந்துட்டேன். என்னடா பாக்குறேன், வண்டி ஏறா போலாம். இத பாருமா, டியூட்டி நேரத்துல கவர்மெண்ட் வண்டியில் நீ ஏற தப்பு. இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போ. ఏమిట్రా నీ గవర్నమెంట్ నీ డ్యూటీ? నాకంటే నీ గవర్నమెంట్ డ్యూటీ ఎక్కువరా? పద. இத பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்க வேண்டாம். ஆமா ஆமா, என் பையன் கொய்யா மரத்துல இருந்து கீழே விழுந்து கால் ஏதோ ஆயிப்போச்சு. வெறும் சுளுக்கா இல்ல எலும்பு ஏதாவது முறிஞ்சிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். டேய், நீ பாட்டுக்கு ஜீப் எடுத்துட்டு அவசரமா ஓடிடாதே. பின்னாடி காய்கறி எல்லாம் இருக்கு, அதை எடுத்து உள்ள வச்சுட்டு போ. நான் வரேன். சாரி பாவா. எனக்கு ஆபீஸ்க்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே போகணும். வாங்க ரூமுக்கு போலாம். நான் தான் சொன்னனே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. மத்தியானம் வேணா நான் நேரத்தோட வர்றேன். என்ன பாவா, ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. கண்ணாடி வேற காணோம். ஜீப் எப்படி ஓட்டிட்டு வந்தீங்க? அது அவசரமா புறப்பட்டதுல கண்ணாடி மிஸ் பண்ணிட்டேன். ஜீப்ல வந்ததுனால தலை கலைஞ்சு ஒரு மாதிரியா இருக்கு. சாப்பிடுங்க. இத பாரு, இப்ப நீ என்ன மரியாதையா போகவில்லை, எங்கிட்ட அடிக்குவ. நீங்க என் பாபாவே இல்ல, வேற யாரும் மாதிரி தெரியுது. யூசுவலா எனக்கு தான் கோவம் வரும். நான் தான் எதையாவது எடுத்து வீசுவேன். இன்னைக்கு நீங்க 2 வாட்டி கை வாங்கிட்டீங்க. என்னாச்சு? இன்னைக்கு நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறேன். தயவு செய்து புரிஞ்சு நடந்து. புட்டு சாப்பிட்டா டென்ஷன் தன்னால போயிடும். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள தண்ணி எதுக்கு? சாப்பிடுறேன், தண்ணி எடுத்துட்டு வா. சரி. எப்படி இருக்கு பாவா புட்டு? டாப் புட்டு விஷயத்துல உன் கைப்பக்குவம் வேற யாருக்கும் வராது. நான் சுட்ட புட்டு மட்டும் டாப்பு, நான் ஊட்டி விட்ட மட்டும் தப்பா? நீ புட்டு சுட்டு நீயே ஊட்டி விடுறதுன்னா சூப்பர். அப்புறம் எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட்டதுக்கு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டீங்க? சின்ன பாப்பு, என்ன சொல்ற? கொஞ்சம் முன்னால நீ என்ன கூட்ட வந்தியா? பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட வந்தப்போ கைய தட்டி விட்டு அடிக்கிற அளவுக்கு எல்லாம் வாங்குனீங்க. அதே மீறி நான் போர்ஸ் பண்ணி சின்ன பீஸ் வாயில வச்சேன். ஐயோ, அதுக்கு நீங்க சுட்டரிக்கிற மாதிரின்னு பாத்தீங்க. ஐயோ, என்ன சின்ன பாப்பு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு, நேத்து எனக்கு உனக்கு சண்டை. அதனால இன்னைக்கு உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தையல் பிரிச்சு போயிருந்தேன். உன்னோட பாவாடை ஜாக்கெட் எல்லாம் கொண்டு போய் ஜஸ்ட் தைச்சிட்டு இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வர்றேன். ஆனா நீ எனக்கு ஊட்டி விட்டதாகவும் நான் உன்னை தட்டி விட்டதாகவும். கொஞ்சம் இருங்க, இதுக்கு முன்னால வேற போட்டு வேற பனியன், அப்ப கண்ணாடி கூட கிடையாது. ஐயோ, கரெக்ட் சின்ன பாப்பு, யாரோ ஒருத்தர் இங்க நுழைஞ்சு ஏதோ ஒரு கசமசா நடந்து போச்சு. இல்ல பாபா, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நான் ரொம்ப பிடித்து வச்சுவேன். ஏன் சின்ன பாப்பு చెప్తున్నావు? உங்களுக்கு டெய்லி தரிசனம் தர ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு எனக்கும் தரிசனம் தந்திருக்காரு. அடச்சி, வாயை மூடு. ஆஞ்சநேயராவது நம்ம வீட்டுக்கு வர்றதாவது. என்ன பாபா, கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க தானே பாண்டவன் சக்கபாய் கதையெல்லாம் சொன்னீங்க. ஆமா, அன்னைக்கு ஏதோ ஒரு முட்டாள்தனத்துல நான் உளறிட்டேன். அதுக்காக அதையே நீ நம்பிட்டு பேசுறதா? அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்தது ஆஞ்சநேயர் இல்லையா? இல்ல, ஆஞ்சநேயர் பக்கா பிரம்மச்சாரி. அவருக்கு ஏதோ வெண்ணெய் நெய் வடமாலை இதான் பிடிக்கும். ஆனா வந்தவன் ஒரு அயோக்கிய ராஸ்கல். அதனாலதான் தைரியமா அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு முட்டே சாப்பிட்டு போயிருக்கான். என்னது, நான் இங்க இருக்க, என் பையன் எவனை பார்த்து அப்பாக்குறேன்? எனக்கு ரெண்டு அப்பா. ஏய், இக்கறா. ஏண்டா, உனக்கு நான் ஒரு அப்பா தானே, எதுக்குடா ரெண்டு அப்பான்னு சொல்றேன்? இன்னொரு அப்பா வீட்டுக்கு முன்னாடி வந்து எனக்கு சாக்லேட் வாங்க பணம் கொடுத்தாரு. ஐயோ, என்னாச்சு சின்ன பாப்பா? அச்சோ, என்னம்மா சொல்ற? வெறும் புட்டு மட்டும் தானே ஊட்டி விட்டதா சொன்னேன். போட்டுதான் ஓட்டினேன், ஆனா என் கையால அடுத்த ஆம்பளைக்கு ஓட்டினா அது என் கற்ப சம்பந்தப்பட்டது இல்லையா? இல்லம்மா, அது வேற இது வேற. கற்புக்கும் புட்டுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்ல. இல்ல பாபா, என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஐயோ, சின்ன பாப்பு, கொஞ்ச நேரத்துக்கு தயவு செய்து இந்த புட்டு சமாச்சாரத்தை விட்டு
இப்போ என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கானே, அதுவும் ஏன் போஸ்ட் இருக்கானே, அவனை என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்ல. கரெக்ட் பாவா, உங்களை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்துதான். இப்ப நீங்க நேரா ஆபீஸ் போறீங்க, அவனுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து அவ என்னென்ன பண்றான்னு கண்காணிக்கிறீங்க. என்ன சார், ஆபீஸ்க்கு இன்னைக்குதான் புதுசா வந்த மாதிரி சுத்தி சுத்தி பாக்குறீங்க? இல்ல, ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது, அதான் பார்த்தேன். நீ போ. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். நான் தானே. அட நான் தாங்க. எதுவா இருந்தாலும் நேர்ல பேசலாம், போன்ல பேச வேண்டாம் நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இங்க மேட்டர் தலை போற சமாச்சாரம். யார் தலை போற சமாச்சாரம்? நீங்க சொன்ன மாதிரியே அந்த விஐபி வீட்ல மைக்க பிக்ஸ் பண்ணி கார்ல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன். 24ஆம் தேதி ஏர்போர்ட்ல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை உங்களை வச்சே கடத்த போறாங்க. ஐயோ, என்ன வச்சே வா? ஹலோ ஹலோ ஹலோ. இந்தா, எதுக்கு? இப்போ ஒரு ஃபிளைட் லேண்ட் ஆயிருக்கு. நீ இந்த சூட்கேஸோட போய் பேசஞ்சர்ஸ் வர அரைவல் ஹால்ல வெயிட் பண்ணு. மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். குட் மார்னிங் சார். இவர் யார் தெரியுதா? ஃபேமஸ் சிஐடி இன்ஸ்பெக்டர் வீராசாமி. ஹலோ, ஒரு சின்ன ஹெல்ப். என்கொயரி கவுண்டருக்கு இந்த பக்கம் தானே போகணும். பாக்ஸ்ல உங்களுக்கு தேவையானது இருக்கு. அசல் என்ன மாதிரி இருக்க? சின்ன பாப்பா ஏமாந்ததுல அர்த்தம் இருக்கு. இத பாரு, நானே ஒரு சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ఆనా నీ గురించి నాకు తెలుసురా. ఒక పెద్ద ప్రమోషన్ దొరికే వరకు మంచి వాళ్ళ నటించావు. ప్రమోషన్ దొరకగానే నీ కుల వృత్తి అయిన స్మగ్లింగ్ స్టార్ట్ చేశావు. నా అదృష్టం బాగుండి నువ్వు మొదటిసారి స్మగ్లింగ్ చేసినప్పుడే నిన్ను నేను రెడ్ హ్యాండెడ్ గా పట్టుకున్నాను. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்ட. நோ, நீ தப்பான ஆளுங்கறத இத்தனை நாளா நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். தட் இஸ் கரெக்ட். என்ன கொஞ்சம் பேச விடுறியா? நோ டியர். எது பேசுறதா இருந்தாலும் கமிஷனர் ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம். முதல்ல போதைப் பொருள் கடத்தன பாக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லு. இத பாரு, நான் இங்கே ஓடிர போறது இல்ல. கமிஷனர் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னால நான் நீ கொஞ்சம் பேசுவோம். பேசாதே. பாக்ஸ் எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல போறேன் இல்லையா? சொல்லு. அதோ அந்த கவுண்டர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுலதான் போதைப் பொருள் இருக்கு. ஓகே. ஏர்போர்ட்டுங்கிறது பப்ளிக் நடமாடுற இடம். இங்க அனாவசியமா என்ன கன் யூஸ் பண்ற நிலைமை கொண்டு வந்துடாத. நான் போய் அந்த பாக்ஸ் எடுத்து வர வரைக்கும் நீ ஆடாம அசையாம இதே இடத்துல நிக்கணும். ஓகே? ராமு, இப்ப நீ பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு சின்ன கடத்தல், அது எதுக்கு தெரியுமா? உன்னை வச்சு நான் பண்ற பிளான் எல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இனிமே பண்ண போறதான் பெரிய கடத்தல். கோடிக்கணக்கான ரூபாய் ஒர்த்துள்ள டைமண்ட்ஸ கடத்த போறோம். எப்போ எப்படிங்கறத அப்புறமா சொல்றேன். என்னாச்சு பார்ட்னர்? ஐயா பொங்கி என்ன குத்துறதுக்கு பதிலா மீன் தொட்டிய குத்தி உடைச்சிட்டாரு. ஏப்பா, கை டேமேஜ் ஆயிருக்குமே, காயத்துக்கு மருந்து நான் போடட்டுமா இல்ல நீயே டாக்டர் போறியா? ஒரு நிமிஷம். அடுத்த தடவை கமிஷனர் பொண்ணு அனுப்பும் போது இதை விட சின்ன மைக்ரோபோனா கொடுத்து அனுப்பு. ராமு, இப்பவும் சொல்றேன், போலீஸ விட திருடன் கெட்டிக்காரனா தான் இருப்பான். போயிட்டு வாப்பா. ஐயா இப்பதான் வெளியே போனாரு. எங்க போயிருக்காரு? அனிமா வீட்டுக்கு இருக்கணும். அவரோட பையனாமா வந்து கூட்டிட்டு போனா. பையனா? ஆமாம்மா, அவங்க சம்சாரம் ஏதோ அர்ஜென்டா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி பையன் கையோட அழைச்சிட்டு போயிட்டான். சம்சாரமா? ஆமாம்மா, 24 கோவிந்தா ஸ்ட்ரீட், எல்லைமன் காலனி தான் அவரோட அட்ரஸ்.
చెప్పరా గోవిందా 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 வாங்க வாங்க சின்ன பாப்பு கொஞ்சம் கிடறா என்ன பாவா மை வைஃப் சின்ன பாப்பு மை சன் బంగారు నాయుడు మై డాటర్ అమ్ములు చిన్న పాప ఇది ఎవరు తెలుసా కమిషనర్ డాటర్ வணக்கம் ஸ்கவுண்டரல் யார பாத்து பாத்துட்டீங்க உன்னை பார்த்தாண்டா எங்க சொல்ல போ ஸ்டூபிட் யூ ப்ளடி சீட் இது பாருமா நீ கமிஷனர் பொண்ணா இருக்கலாம் ஆயிரம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம் அதுக்காக ஒரு ஆம்பளைய பொண்டாட்டி முன்னால மரியாதையில எப்படி பேசுவ ஐ ஆல்சோ நோ இங்கிலீஷ் பட் பாவா எஸ் யூ ஆர் கரெக்ட் only பட் ஒரு அயோக்கியனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுக்கிறேன் பாவா வாட் நான்சென்ஸ் இஸ் டாக்கிங் எஸ் தட் இஸ் வாட் ஐ அம் நாட் ஆல்சோ எனக்கு ஒண்ணும் புரியல என்ன மேன் புரியல அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு தங்கச்சங்களை பிரசன்ட் பண்ணனே அப்போ உடக்க மாதிரி கழுத்து நீட்டியே அது புரியல அதுக்கப்புறம் ஒரு நாள் ரோட்ல ஐ லவ் யூன்னு சொல்லி கண்ணடிச்சனே அது உனக்கு புரியல கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆனதும் ஃப்ளவர் பொக்கே பிரசன்ட் பண்ணி கண்ணத்துல முத்தம் கொடுத்தனே அதுவும் உனக்கு புரியல இருங்க இருங்க இப்ப கடைசி ஏதோ முத்தம் கொடுத்தா சொன்னீங்களே அது மட்டும் தானே வேற எதுவும் பலான தப்பு நடந்துடலையே வாய முடியா நான் மாடர்ன் டைப் தான் ஆனா அந்த அளவுக்கு அத்துமீறி போறவல்ல கல்யாணமாகி 2 புள்ள பெத்தாச்சு இந்த அம்மா வேற கட்டுக்கொலையாம இருக்காங்க பத்தாததுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதோ சின்ன பாப்பு அவங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து சமாச்சாரம் என்னன்னு உனக்கு புரியுதா தெளிவா புரியுது பாவா இப்ப நான் மட்டும் எல்லா உண்மைகளையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லலன்னு வை எனக்கு மத்தியான சாப்பாடு வீட்டுல கிடையாது களியோ கம்மச்சோரோ ஜெயில தான் போய் சாப்பிட வேண்டியிருக்கும் ஐயோ என்ன உண்மையை சொல்லிடுங்க பாவா ஓகே தேங்க்யூ இத பாருங்க நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு நீங்க என்ன திட்டினது கூட 100க்கு 100 கரெக்ட் ஆனா உங்களை காதலிச்சு ஏமாத்தினது நான் இல்ல இத பாரு நீ நாமம் போட்டதோட நிறுத்திக்க எனக்கு நாமம் போடாத புரியுதா என் குழந்தை மேல சத்தியமா என்ன மாதிரி உருவத்துல இன்னொருத்தர் இருக்கான் நீங்க அவங்கிட்ட தான் ஏமாந்துருக்கீங்க தலை சுத்தர மாதிரி இருக்குல்ல ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அங்க உட்காருங்க ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து என்ன நடந்ததுன்னு நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவ ஒரு பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கே பெரிய கிரிமினலா விட்டா கடத்தல் பண்ண சோபராஜே மீறுவாங்க ஓகே நான் இப்பவே என் டாடி கிட்ட சொல்லி அவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன் இத பாருங்க போலீஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதல்ல கையும் களவுமா பிடிச்சால் ஒழிய என்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்கறத டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கவே ஒத்துக்காது கரெக்ட் அது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்தின அயோக்கியாம அவனை ஏன் கையாலே பிடிச்சு உள்ள தள்ளினாதான் என் ஆத்திரம் தீரும் There you are. இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு என்ன அங்க மீட் பண்றதா சொல்லிருக்கா அப்ப அவனை கையோட புடிச்சிடுறேன் ஜஸ்ட் a minute என் வீட்டுக்காரரு எவ்வளவு டேலண்டட்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தும் அவரே அவனை பிடிக்க போய் 2-3 வாட்டி ஃபெயிலியர் ஆயிட்டாரு ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு லேடி உங்களால என்ன பண்ண முடியும் அதனால என் வீட்டுக்காரர ஹெல்ப்புக்கு கூட்டி போறதுதான் பெட்டர் உங்க ஹஸ்பண்டும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான்னு நீங்களே சொல்றீங்களே அப்ப இவரும் அங்க வந்தாருன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஆகும் ஆயிருக்கே ஷட் அப் என் ஹஸ்பண்ட் உங்களோட இப்படியே வரப்போறது இல்ல வேற ஒரு வேஷத்துல வரப்போறாரு சின்ன பாப்பு ஏற்கனவே சிங்கு வேஷத்தினால பல குழப்பம் வந்ததே இப்ப சிங் வேஷம் இல்ல வேற ஒரு வித்தியாசமான வேஷம் நான் உனக்கு மயக்க மாத்திரை போட்டு நீ குடிச்சிய குடிக்கல குடிச்ச மாதிரி நடிச்சேன் ஓஹோ இத பார் இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் நான் சில குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீ மரியாதையா உன் வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கணும் இல்ல நான் ஒரிஜினல் நீ டூப்ளிகேட் நீ என்னமோ ஒரிஜினல் மாதிரி எல்லாத்தையும் கைது பண்ணுவாங்க என்ன இழிச்சவாய் நினைச்சியா சொன்னாலும் சொல்லாட்டி நீ இழிச்சவாய் தான்டா இது ஏன் பேச மாட்டேன் கையில துப்பாக்கி இருக்குல்ல நீ மட்டும் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா அந்த துப்பாக்கி தூக்கி வீசிட்டு ஒண்டி கொண்டி வாடா பாக்கலாம் இருக்க மாதிரி உளராத தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு
சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம். ஆனா செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்ச குற்றவாளிங்கிறதுனால எனக்கு அந்த போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல. அதனாலதான் இத்தனை நாளா உங்க இடத்துல உனக்கு பதிலா உட்கார்ந்துட்டு பல குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ காசிநாத்ங்கிற ஒரு பெரிய கடத்தல்காரன் நான் யாரு என்னங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன போலீஸ் வேஷத்திலேயே அவனுக்காக கடத்தல் பண்ண சொன்னான். நான் முடியாதுன்னு மறுத்தப்போ உன்னை கொலை பண்ணிட்டு அந்த பழி என் மேல போட்டுருவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ண. உன் உயிரை காப்பாத்துறதுக்காகவும் காசிநாத்தையும் அவனுடைய கூட்டாளிகளையும் கையும் களவுமா பிடிக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நான் காசிநாத் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடு. அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சரண்டர் ஆக. அருமையான கதை, அழகான கதை. எவனா கோயம்புத்தூர் ஜில்லால இருந்து அள்ளி முடிஞ்சிட்டு காதல கடுக்கன் வச்சுட்டு வருவான் பாரு, அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் நம்புவான். இத பார், 1 2 3ன்னு உனக்கு 3 வரைக்கும் நான் டைம் தர்றேன். அதுக்குள்ள நீயே மரியாதை என்கிட்ட சரண்டர் ஆனீனா உனக்காக கோர்ட்ல பரிந்துரை பண்ணி உன்னுடைய தண்டனையை மேக்ஸிமம் என்னால குறைக்க முடியும். அதர்வைஸ் என்னங்க கொஞ்சம் போலீஸ் கூப்பிடுங்களேன். கமிஷனர் பொண்ணுன்னா கொக்கான. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. 2 பேருமே கிட்ட வராதீங்க. வந்தீங்க சுட்டுருவேன். மேடம் நான் ஒரிஜினல், இவன் தான் டூப்ளிகேட். அது எனக்கு தெரியும். ஆனா நீ ஒரு சோப்லாங்கி. சோப்லாங்கியா? ஆமா. இவ்வளவு நேரம் இவர் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு என்னமோ இவர் நல்லவர்னு தான் தோணுது. போச்சுடா. நான் லவ் பண்ற ஆளு நிச்சயமா மோசமா இருக்க மாட்டாரு. அச்சோ, காதல் கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா தான் இருக்கு. இத பாருங்க மேடம், இவன் ஒரு பயங்கரமான ஜெகஜால கில்லாடி. உங்களை மயக்கிற மாதிரி ஏதோ கதை சொல்லிட்டான். தயவு செய்து இவனை நீங்க நம்பாதீங்க. நோ மிஸ்டர் டூப்ளிகேட், உங்க ஒரிஜினல் பேர் என்ன? சொல்றேனே. இல்ல அவங்க தானே கேட்டாங்க. ராமு. ஹவ் ஸ்வீட். தேங்க்யூ மிஸ்டர் ராமு. அடடா. நான் எப்ப உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்தேனோ நான் அப்பவே உங்க மனைவி ஆயிட்டேன். இனிமே நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே கேட்பேன். இது சரியா வராது. நான் இப்பவே உங்க அப்பா கமிஷனர்ட்ட சொல்லி உங்க 2 பேருக்கு வத்தி வைக்கிறேன் இல்லையா பாரு. நோ 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 நோ, ஷூட் பண்ணிடுவேன். மிஸ்டர் ராமு, இப்ப என்ன பண்றது? இவன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. இவன் அடிக்கடி இப்படி வெளியே சுத்திட்டு இருந்தானா ஒண்ணு போலீஸ் சந்தேகம் வரும், இல்ல காசிநாத்தோட ஆட்கள் இவனை கொலை பண்ணுவாங்க. ஒண்ணு பண்ணுவோமா? இந்த ஆள் கை கால் எல்லாம் கட்டி போட்டு இந்த ரூம்லயே பூட்டி வச்சிட்டு போயிடலாமா? இல்ல இல்ல, அது சரியா வராது. இந்த ஆள் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போலன்னா இந்த ஆள் சம்சாரம் போலீஸ்ல போய் ஏதாவது கசமுசன் உடனே வைப்பாங்க. ஒண்ணு பண்ணுவோம், இந்த ஆள் வேஸ்ட நான் போட்டுக்கிறேன். என் ட்ரெஸ்ல ஏதாவது ஒண்ணு இந்த ஆளுக்கு மாட்டி விட்டு இந்த ஆள் வீட்லயே கொண்டு போய் கையை காலை கட்டி அரெஸ்ட் பண்ணி வைப்போம். நீ நெருப்புடன் விளையாடுகிறாய். ஏச்சி பாய் முடா. இத பாரு, இந்த ஆள் சம்சாரம் வாசல்லயே உட்கார்ந்து இருக்கு. அந்த பொம்பளை சரியான வாயாடி. பேசாம இரு. நான் அந்த பொம்பளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ முன்னால இறங்கி போய் அந்த பொம்பளைக்கு ஏதாவது பேச்சு கொடுத்து என் பக்கத்துல வராம பாத்துக்கோ. இறங்கி வா. கொஞ்சம் இருங்க, கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க பாவா அந்த கிரிமினலை புடிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்ட் எப்பவுமே ரொம்ப டேலண்டட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ள வரீங்களா? பாவா அவரும் உள்ளதான் வராரு. கமான் கமான். என்ன, நான் உங்க பாவாவை என்னமோ நினைச்சிருந்தேன். ஆனா ஃபைட் அப்படி ஒரு ஃபைட். ஐ நோ இட். இயற்கையிலேயே என் பாவா ரொம்ப முரட்டுத்தனமான கேரக்டர். என்னது, என் பாவா அவனை வாழை கட்டி கூட்டு போறாரு, அதுவும் என் பெட்ரூம்குள்ள கூட்டு போறாரு. இருங்க என்ன, இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த கிரிமினலுக்கு பல பேரோட கனெக்ஷன் இருக்கு. இவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, மத்தவங்க எல்லாரும் தலைமறைவாயிடுவாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிற வரைக்கும் உங்க பாவா இவனை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறாரு. 2 நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியா இரு. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு சரண்டர் ஆகிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நானும் உங்க பாபாவும் மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த ஆளு வாய் கட்ட அவுக்கவே கூடாது. ஓகே, அதுல நான் பாத்துக்கிறேன். பாபா, என்ன பாபா வந்த வேட்டிலே போறீங்க, அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க? இல்ல, இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு. இதுலயே போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சரி, வந்தது வந்துட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சமானது ஒண்ணு சுட்டு வச்சிருக்கேன், ஒன்னே ஒண்ணு சாப்பிட்டு போங்களேன். கூட கமிஷனர் பொண்ணு நிக்குதுல்ல, அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும். எதுக்கு கத்துற? ஐயோ, என்னையா ஃபைட் அடிக்கிற? டேய், சீக்கிரம் சமையல் கட்டிட்டு போய் மிளகாத்தூள் எடுத்து வர. ஏயா, இத்தனை நாளா என் புருஷனை கஷ்டப்படுத்தினேன். அன்னைக்கு வீட்டுக்கு வந்து புட்டு வேற தின்னுட்டு போனேன். இன்னைக்கு ஃபைட் அடிக்கிற. இந்த கிட்ட அடிச்சது
வரட்டும் மொளாசூல் வரட்டும் பாக்குறேன். அப்பா மாதிரி இருக்கிற இது உன் அப்பா இல்லடா, அப்பா மாதிரி இருக்கிற திருட. எங்க அம்மா சீக்கிடுச்சு. அம்மா அப்படி கொஞ்சம் கொடுமா. கேட்டு நான் இன்னொரு தடவை சொல்றேன் கேட்டுக்க. நாங்க இங்க 20 கோடி ரூபாயோட வெயிட் பண்றோம். 20 crores, அதாவது 20 கோடி ரூபாயோட நாங்க இங்க வெயிட் பண்றோம். நீ அதுக்குண்டான டைமண்ட்ஸோட வர்ற. ஓகே சம்ஜே? பஹுத் அச்சா. என்ன பார்ட்னர் விளையாடுறீங்க? பாம்பே பாட்டிட்ட 20 கோடி ரூபாய்க்கு டைமண்ட்ஸ் கொண்டு வர சொல்றீங்களே, அவ்வளவு பணம் நம்மகிட்ட ஏது? நம்ம கிட்ட 20 கோடி பணமா கையில் இல்ல, இருந்தாலும் ராமு இருக்கிறான். ஐயோ, எனக்கு மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. உனக்கெல்லாம் புரியுற மாதிரி நான் யோசிச்சேன்னா அப்புறம் உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? மிஸ்டர் காசிநாத், இனிமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வேண்டாம். ராமு வச்சு அந்த பாம்பே பார்ட்டிக்கு காசை கொடுக்காம ஒரே அடி நெத்தி அடியா அந்த 20 கோடி டைமண்ட்ஸையும் அடிச்சிடுவோம். சின்ன பாப்பா, உன் வலது தொடையில் மீன் மட்டும். என் வலது தொடையில மீன் மட்டும் இருக்கிறது இந்த உலகத்திலேயே என் பாவா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா நீங்க என் பாவாவா?